மரணத்தை எல்லோரும் பயப்படுவார்கள். ஆனால் ஒரு இறை விசுவாசிக்கு பயம் தேவையில்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரண பயம் யாருக்கு தேவை? இஸ்லாத்தை ஏற்காத, இஸ்லாத்தை ஏற்றாலும் தொடர்ந்து பெரும்பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற, அல்லாஹ் ஏவிய எந்த இபாதத்துகளையும் செய்யாமல் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வேண்டுமானால் மரணம், சக்கராத்துடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை விசுவாசிக்கு ஒரு சந்தோஷம் தான் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு. நீங்கள் என்ன நினைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை உங்களால் சாதிக்க முடியும்? உங்களுக்கு முன்னால் கை விரல்களால் மலையை குடைந்து வாழ்ந்த சக்தி வாய்ந்த மக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் பெருமளவில் கொடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களைப் போல ஒரு சக்தி மிக்க, ஆரோக்கியமிக்க ஒரு சமுதாயம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா ஆது சமூக மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். இப்படி முற்சென்ற மக்கள், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட மக்கள், நிறைய பலம் கொடுக்கப்பட்ட மக்கள், ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட மக்கள், அவர்களே இந்த உலகில் குறிப்பிட்ட ஆண்டு காலம் வாழ்ந்து மரணித்திருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் எம்மாத்திரம்? அல்லாஹ்